திராவிட மாடல் அரசை பகுத்தறிவோம். ஒரு அரசின் தலையாய கடமை நன்மையை சிறப்பாய் செய்து தீமையை ஒழிக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைவருக்குமானதாக இருக்கிறதா? பகுத்தறிவோம். அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான சேவையை மக்களுடைய பணத்தால் சிறப்பாய் மேம்பட செய்கிறதா? பகுத்தறிவோம். செய்கின்ற நன்மைகள் குறித்த கால அவகாசத்திற்குள் செய்யப்பட்டு முடிக்கின்றனவா? பகுத்தறிவோம். சரியான திட்டமிடுதலோடு சரியான நோக்கத்தோடு மக்கள் பயன்பெறும் விதத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நல்லதொரு உயரிய சிந்தனையோடு செயல்படுத்தப்படுகின்றனவா? அல்லது மக்கள் விரும்புகிற காரியத்தை செய்து மக்களை வசீகரிக்கின்ற காரியத்தை அடிப்படையாய் கொண்டு செய்யப்படுகின்ற திட்டங்களாய் இருக்கின்றனவா? மக்களுக்கு அறியாமையை புகட்டும் ஒரு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு சேவையாய் இருக்கிறதா? இதெல்லாமே நாம் பகுத்தறிய வேண்டியது. அரசின் கடமை நன்மை செய்வது. அரசு மக்களுடைய பணத்தை கொண்டு சிறப்பாய் நன்மை செய்ய வேண்டும். மக்களுடைய பணத்தை கொண்டு எந்த அரசினாலும் சேவை செய்யும், நன்மை செய்யும். செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அதற்கு உதவியாக இருக்கிறது அரசு அதிகாரிகள். இப்போ அடுத்து தீமையை ஒழிக்க வேண்டும். தீமையை ஒழிப்பது டாஸ்மாக். பொறுப்படுத்து செய்கின்ற டாஸ்மாகை ஒழிக்க முடியும். டாஸ்மாக் என்கின்ற தீமையை ஒழிக்க முடியும். ஆனால் ஒழிக்க தவறிவிட்டனரோ? பகுத்தறிவோம். கண்ணுக்கு தெரிந்து பொறுப்படுத்து செய்கின்ற டாஸ்மாகை ஒழிக்க முடியாமல் கண்ணுக்கே தெரியாத மற்ற தீமைகள், சமுதாயத்தில் இருக்கும் தீமைகளை எப்படி நம்முடைய அரசாங்கம் பொறுப்படுத்து ஒழிக்க முடியும்? சற்று சிந்திப்போம், பகுத்தறிவோம். பகுத்தறிந்து செயல்படும் தமிழ் சமூகம் அனைத்தையும் பகுத்தறிந்து நன்மையை செய்கின்றதை எந்த விதத்தில் எவ்வளவு சிறப்பாய் செய்கிறார்கள் அப்படின்றதையும் பகுத்தறிந்து தீமையை ஒழிக்காமல் எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் பகுத்தறிந்து தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும். நம்முடைய அரசிற்கு நாம் உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களுக்கு சிறப்பாய் சேவை செய்ய அழைப்பு விடுப்போம். நன்றி.